Hello everyone, welcome to Yarn Wonders. Week 15th of Granny Square Wednesday. இந்த வீக்குக்கான Granny Square பார்த்தீங்கன்னா Sun Granny Square. ஸோ இது வந்து நம்ம இந்த கலர் இருக்குல்லையே பிங்க் கலர், இதை வந்து நான் வந்து ஆரஞ்சு கலரில் போடுவேன். இது வந்து ஃபுல்லாக டபுள் க்ரோஷே தான். அதுக்கப்புறம் இது இன்க்ரீஸ் டபுள் க்ரோஷே அண்ட் இது இன்கம்ப்ளீட் டபுள் க்ரோஷே. ஓகே, ஸோ நடுவில்லாம் இந்த பிங்க் கலர் வருது இல்லையா, அங்கெல்லாம் நான் ஆரஞ்சு கலர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அப்போ தான் ஒரு சன் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக. ஃபர்ஸ்ட் நம்ம மேஜிக் சர்க்கிள் பண்ணிக்கலாம். மேஜிக் சர்க்கிளில் 1 2 3 செயின். ஸோ 3 செயின் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 டபுள் க்ரோஷே. ஓகே, ஸோ 3 செயின் போட்டுட்டு நான் வந்து இதில் 11 டபுள் க்ரோஷே பண்ணுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 and 11. ஸோ 11 டபுள் க்ரோஷே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த ரிங்கை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ரோ வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நவ் மூவ் டு செகண்ட் ரோ. ஓகே, இப்போ வந்து 3 செயின் டபுள் க்ரோஷே இந்த சேம் ஸ்டிச். ஸோ அதுக்கு அடுத்த இருக்கிற எல்லா டபுள் க்ரோஷேலையும் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். 2 டைம்ஸ் வந்து டபுள் க்ரோஷே போட போகிறோம். ஸோ நான் 3 செயின் போட்டுட்டு இந்த சேம் ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ இதே மாதிரி எல்லாத்துலேயும் நம்ம வந்து டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டிச்சஸ் வந்து 24 வரும். ஸோ நம்ம வந்து ரோ 2 வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ ரோ 3. ஸோ ரோ 3ல் பார்த்தீங்கன்னா இந்த இன்க்ரீஸ் இருக்கு இல்லையா, இந்த இன்க்ரீஸ் ஸ்டிச்சில் நம்ம வந்து இன்கம்ப்ளீட் டபுள் க்ரோஷே போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பேட்டர்ன் 3 செயின் இன்கம்ப்ளீட் டபுள் க்ரோஷே. Okay, now 2 chain 1 2 போட்டுட்டு skip 1 chain.
ஸோ ஒரு ஸ்டிச்சில் நம்ம வந்து இன்கம்ப்ளீட் டபுள் க்ரோஷே போடணும், ஒரு ஸ்டிச் வந்து ஸ்கிப் பண்ணிடணும். ஓகே, நெக்ஸ்ட் இன்கம்ப்ளீட் டபுள் க்ரோஷே. ஸோ இன்கம்ப்ளீட் டபுள் க்ரோஷே வெரி ஈஸி தான். நான் அதை ஒன்று வாட்டி போடும்போது சொல்லி காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஆன் அவுட் பண்ணணும், ஒரு ஸ்டிச்சு ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் இருக்க ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு 2 லூப்பில் ஆன் அவுட் பண்ணி கொண்டு வாங்க. அகெயின் yarn over, insert the needle, pull out, first 2 loop, again yarn over, insert the needle, yarn over, first 2 loop. ஸோ 3 times இன்வைட் பண்ணிவிட்டு நம்ம நீடில் 4 loops இருக்கும். அகெயின் yarn out பண்ணி இந்த 4 loops வழியாக கொண்டு வரணும். ஸோ இதான் இன்கம்ப்ளீட் டபுள் க்ரோஷே. 2 செயின், ஒரு செயின் ஸ்கிப் பண்ணிவிடுங்க அடுத்ததில். ஸோ இதே மாதிரி நம்ம இந்த ரோ வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ லாஸ்ட் இன்கம்ப்ளீட் டபுள் க்ரோஷே ஃபினிஷ் பண்ணிவிட்டு 2 செயின் போட்டுட்டேன். அகெயின் வந்து 3 செயினுக்கு மேலே இருக்க 3rd ஸ்டிச்சில் நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடுறேன். ஓகே, ஸோ நம்ம வந்து 3 ரோஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து 4th ரோ. ஸோ 4th ரோவில் பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்சிங் நடக்கும். ஃபஸ்ட்டு 3 செயின் வந்து போடுவோம், அதுக்கப்புறம் வந்து 3 டபுள் க்ரோஷே வந்து வேறு கலரில் போடுவோம், அதுக்கப்புறம் ஒரு டபுள் க்ரோஷே வந்து ஆரஞ்சு கலர், அகெயின் வந்து 3 டபுள் க்ரோஷே வேறு கலர். இது மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணி போடலாம். ஸோ இதுக்கு நான் வந்து இந்த மாதிரி டார்க் ப்ளூ எடுத்திருக்கேன். நான் 3 செயின் போட்டுடுறேன். 1 2 3. ஓகே, 3rd செயினில் செட் பண்ணும்போது yarn over, one, two, okay, again yarn over. ஸோ 3 டபுள் க்ரோஷே போட்டுட்டேன். இப்போ இந்த ஆரஞ்சு கலருக்குள்ளே அதை இழுத்து விட்டுக்கோங்க, லாக் ஆகிடும். இங்கே பாருங்க, லாக் ஆகிடும். ஓகே, இப்போ கலர் சேஞ்சிங் கொண்டு வந்துட்டு இந்த ப்ளூவை கீழே விட்டுருங்க. yarn out பண்ணி இந்த பஃப்புக்கு மேலே இருக்க ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே. அகெயின் வந்து கலர் சேஞ்சிங் பண்ணுங்கள். இது மட்டும் கலர் சேஞ்சிங் பண்ணி மாற்றி மாற்றி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா பின்னாடி த்ரெட்டும் உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணணும் நீங்கள். ஓகே, ஸோ அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன்.
ஸோ நான் வந்து இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல வரும்போது நம்ம 3 செயின் இருக்கு இல்லையா, அங்கே ஜஸ்ட் நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு, ஆரஞ்சு கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு, இந்த 3 செயின் போட்ட இடத்துல நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடலாம். இது வேணும், ஒன்லி வந்து அந்த 3 செயின் இருக்கு அந்த கேப்பில் போட்டுடலாம். ஓகே, போட்டுட்டு ஒரு செயின் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது வந்து இந்த ஆரஞ்சு கலர் எடுத்துட்டு நம்ம கட் பண்ணிடுங்க. ஸோ நான் கட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம இங்கேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த இடத்துல நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அங்கே வந்து நீடில் இன்சர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஒரு செயின் போட்டுட்டு சிங்கிள் க்ரோஷே, ஆஃப் டபுள் க்ரோஷே, ஆஃப் டபுள் க்ரோஷே அண்ட் வந்து டபுள் க்ரோஷே. இந்த பேட்டர்ன் அப்படியே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்து சிங்கிள் க்ரோஷே போடுறேன். அதுக்கப்புறம் இருக்கிற ஸ்டிச்சில் வந்து ஆஃப் டபுள் க்ரோஷே போடுறேன். அதுக்கு அடுத்ததில் ஆஃப் டபுள் க்ரோஷே அண்ட் டபுள் க்ரோஷே, அகெயின் வந்து ஒரு டபுள் க்ரோஷே, நெக்ஸ்ட்டு வந்து ட்ரிபிள் க்ரோஷே, ஓகே. இப்போ வந்து இந்த ஒரு ஸ்டிச்சில் மட்டுமே நம்ம ஒரு 2 ட்ரிபிள் க்ரோஷே, 3 செயின், ட்ரிபிள் க்ரோஷே போடணும். இது பண்ணால் தான் நம்ம வந்து கார்னர் க்ரியேட் ஆகும். ஏன்னா இது வந்து சர்க்கிளாக இருக்கு இல்லையா, அதனால் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். ஓகே, அதுக்கு அடுத்ததில் இருக்குது ட்ரிபிள் க்ரோஷே. கரெக்டாக இந்த ஸ்டிச்சு அடுத்ததுல ட்ரிபிள் க்ரோஷே, அதுக்கப்புறம் வந்து ஆஃப் டபுள் க்ரோஷே, சாரி டபுள் க்ரோஷே, அகெயின் அடுத்ததையும் டபுள் க்ரோஷே, ஆஃப் டபுள் க்ரோஷே, ஆஃப் டபுள் க்ரோஷே, ஸோ இதே மாதிரி நம்ம பேட்டர்ன் பார்த்து நீங்கள் போட்டே வாங்க. ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு காட்டுறேன். ஸோ லாஸ்ட் ஸ்டேஜ் வந்துட்டேன், கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஓகே, நாங்கள் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு செயின் ஒன்று போட்டு கட் பண்ணிடுறேன்.
ஸோ இது ரொம்ப ஈஸியான பேட்டர்ன் தான், ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா? ஸோ நம்ம அதுக்கேற்ற கலர் சூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே தான் போட்டிருக்காங்க. ஸோ நான் இந்த ரோவோட ஸ்டாப் பண்ணிடுறேன். அடுத்தது வந்து சிங்கிள் க்ரோஷே. இப்போ உங்களுக்கு அடுத்த ரோ வந்து போடணுன்னா போடுங்க, இல்லை இந்த ஸ்டெப்போட நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்க. இதுவே நமக்கு வந்து ஸ்கொயராக ஷேப் வந்துருச்சு. ஓகே, ஸோ இந்த வீக் வந்து நம்ம வந்து சன்னோட கிரானி ஸ்கொயர் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மூனோட கிரானி ஸ்கொயர் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ நான் வந்து இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல வரும்போது நம்ம 3 செயின் இருக்கு இல்லையா, அங்கே ஜஸ்ட் நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு, ஆரஞ்சு கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு, இந்த 3 செயின் போட்ட இடத்துல நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடலாம். இது வேணாம், ஒன்லி வந்து அந்த 3 செயின் இருக்கு அந்த கேப்பில் போட்டுடலாம். ஓகே, போட்டுட்டு ஒரு செயின் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது வந்து இந்த ஆரஞ்சு கலர் எடுத்துட்டு நம்ம கட் பண்ணிடுங்க. ஸோ நான் கட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம இங்கேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த இடத்துல நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அங்கே வந்து நீடில் இன்சர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஒரு செயின் போட்டுட்டு சிங்கிள் க்ரோஷே, ஆஃப் டபுள் க்ரோஷே, ஆஃப் டபுள் க்ரோஷே அண்ட் வந்து டபுள் க்ரோஷே. இந்த பேட்டர்ன் அப்படியே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்து சிங்கிள் க்ரோஷே போடுறேன். அதுக்கப்புறம் இருக்க ஸ்டிச்சில் வந்து ஆஃப் டபுள் க்ரோஷே போடுறேன். அதுக்கு அடுத்ததில் ஆஃப் டபுள் க்ரோஷே அண்ட் டபுள் க்ரோஷே, அகெயின் வந்து ஒரு டபுள் க்ரோஷே, நெக்ஸ்ட்டு வந்து ட்ரிபிள் க்ரோஷே, ஓகே. இப்போ வந்து இந்த ஒரு ஸ்டிச்சில் மட்டுமே நம்ம ஒரு 2 ட்ரிபிள் க்ரோஷே, 3 செயின், ட்ரிபிள் க்ரோஷே போடணும். இது பண்ணால் தான் நம்ம வந்து கார்னர் க்ரியேட் ஆகும். ஏன்னா இது வந்து சர்க்கிளாக இருக்கு இல்லையா, அதனால் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். ஓகே, அதுக்கு அடுத்ததில் இருக்குது ட்ரிபிள் க்ரோஷே. கரெக்டாக அந்த ஸ்டிச்சு அடுத்தது ட்ரிபிள் க்ரோஷே, ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஆஃப் டபுள் க்ரோஷே, சாரி டபுள் க்ரோஷே, அகெயின் அடுத்தது டபுள் க்ரோஷே, ஆஃப் டபுள் க்ரோஷே, ஆஃப் டபுள் க்ரோஷே, ஸோ இதே மாதிரி நம்ம பேட்டர்ன் பார்த்து நீங்கள் போட்டே வாங்க. ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு காட்டுறேன். ஸோ லாஸ்ட் ஸ்டேஜ் வந்துட்டேன், கம்ப்ளீட் பண்ண போகிறேன்.
வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு செயின் ஒன்று போட்டு கட் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் crochet தான் போட்டிருக்காங்க சுற்றி. நான் இந்த ஸ்டெப்போடய ஸ்டாப் பண்ணிடுறேன். இதுவே எனக்கு பார்க்க அழகாக இருக்குது, ஸ்கொயர்ஸாக இருக்குது. ஏன்னா அடுத்த ரோ வந்து ரொம்ப ஈஸி தான், ஜஸ்ட் சிங்கிள் crochet தான். ஸோ இந்த கார்னரில் மட்டும் நீங்கள் 5 சிங்கிள் crochet போடுற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த வீக் நம்ம வந்து சன் கிரானி ஸ்கொயர் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீக் நம்ம மூன் கிரானி ஸ்கொயர் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.